ஹாய், குட் மார்னிங். சுரேஷ் அகாடமியில் 21 டெஸ்ட் சீரீஸ் வந்துட்டு இன்னையோட கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ முடிஞ்ச டெஸ்ட்டில் வந்துட்டு தமிழ் அண்ட் மேக்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் 75 to 80% வந்துட்டு இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட் டெஸ்ட் வந்துட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அதில் என்னென்ன சப்ஜெக்ட் வந்துட்டு இன்க்ளூட் ஆகுது, அதில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 2 டெஸ்ட்டு வந்துட்டு இப்போ புதுசாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்துட்டு ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் சீரீஸ். இதில் வந்துட்டு ஜிஎஸ்ஸு ப்ளஸ் மேக்ஸு ரெண்டுமே வந்துட்டு இன்க்ளூட் ஆகி டெஸ்ட் நடக்கும். இது வந்து என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா 13ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 13ஆம் தேதி வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கான சிலபஸ் வந்து என்ன அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பாலிட்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாலிட்டியில் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு அந்த சிலபஸை ஸ்ப்ளிட் பண்ணி 5 டெஸ்ட்டு நடக்கும். அதுக்கப்புறம் திரும்ப வந்துட்டு உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு நடக்கும். அதே மாதிரி எக்கனாமிக்ஸில் மொத்தம் 3 டெஸ்ட்டு, இது இல்லாமல் ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டு. இதே மாதிரியே வந்துட்டு டாபிக் வைஸ் டெஸ்ட்டு, அதே மாதிரி ஃபுல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எல்லா யூனிட்டுக்குமே. இது இல்லாமல் மேக்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்டிடியூடில் வந்துட்டு 10 யூனிட் டெஸ்ட்டு, 3 ரிவிஷன் டெஸ்ட்டு இருக்கும். அதே மாதிரி ரீசனிங்கில் வந்துட்டு 7 யூனிட் டெஸ்ட்டு, 2 ரிவிஷன் இருக்கும். இது இல்லாமல் 10 ஃபுல் டெஸ்ட்டுமே வந்துட்டு உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரையில் வந்துட்டு ஒவ்வொரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாப்பிக்குமே வந்துட்டு ஸ்கூல் புக்கில் எந்த இடத்துல வந்துட்டு கவர் ஆகுது, அதாவது என்ன ஸ்டாண்டர்டில் கவர் ஆகுது, என்ன டேர்மில் கவர் ஆகுது அப்படிங்கிறது முதற்கொண்டு வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் வந்துட்டு மேக்ஸுமே வந்துட்டு புக் வைஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட்டில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, அதாவது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நீங்கள் சுரேஷ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை நான் வெளியில் இருக்கேன், நான் சுரேஷ் ஸ்டூடெண்ட்டு இல்லை, நான் வந்துட்டு டெஸ்ட்டு மட்டும் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, 2 பேர்த்துக்குமே ஃபீஸ் வந்துட்டு ஒன்று தான். இப்போ வந்துட்டு வித்து புக்கு அப்படின்னா வந்துட்டு 7000, வித்தவுட்டு புக்கு அப்படின்னா வந்துட்டு 2500. இதில் எக்ஸ்ட்ராவாக ஜிஎஸ்டி மட்டும் நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்துட்டு இந்த ராபர்ட் கிளைவ் டெஸ்ட் சீரீஸு. இதில் வந்துட்டு ஜிஎஸும் மேக்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஏப்ரல் 13ஆம் தேதி வந்துட்டு இது ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் இன்னொரு டெஸ்ட்டு வந்துட்டு ஏப்ரல் 25க்கு அப்புறம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு தமிழ் வந்துட்டு இன்க்ளூட் ஆகும். தமிழ், ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸு 3மே வந்துட்டு இன்க்ளூட் ஆகி ஒரு டெஸ்ட்டு வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுவுமே வந்துட்டு பேமெண்ட் டெஸ்ட்டு அப்படிங்கிற மட்டும்தான் சொல்கிறாங்க, ஃப்ரீ டெஸ்ட்டு கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ வரலுமே டீட்டெயில் தெரியல. இதுக்கப்புறம் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் 2வது சொன்ன டெஸ்ட்டில் வந்துட்டு தமிழ் வந்துட்டு 75 கொஷின்ஸு, அதே மாதிரி மேக்ஸ் வந்துட்டு 25 கொஷினு, ஜிஎஸ் வந்துட்டு 50 கொஷினு, டோட்டல் வந்துட்டு 150 கொஷின் வந்துட்டு டெஸ்ட் வந்து இருக்கும். இப்போ வந்து 2 டெஸ்ட்டு சொல்லியிருக்கேன். இந்த 2 டெஸ்ட்லேயும் வந்துட்டு எந்த டெஸ்ட்டில் வந்துட்டு நீங்கள் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத வந்துட்டு முடிவு பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்துட்டு ஜிஎஸ்ஸு ப்ளஸ் மேக்ஸ் மட்டும்தான். செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு தமிழ், மேக்ஸ், ஜிஎஸ் 3மே வந்துட்டு இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ வரல நான் படிச்சிருக்கேன், டெஸ்ட்டு போட்டு பார்க்கல அப்படின்னா செகண்ட் டெஸ்ட் வந்துட்டு நீங்கள் போட்டு பார்க்கலாம். அதே மாதிரி வந்துட்டு இப்போ வரல நான் படிக்கவே இல்லை, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் தான் படித்து வச்சுருக்கேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டெஸ்ட் சீரீஸ் யூஸ் பண்ணி நீங்கள் படித்து வந்துட்டு டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது வந்துட்டு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.